ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இப்படி சொல்லியே ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நானும் vlog போடலான்னு எவ்வளவோ வீடியோ எடுப்பேன். ஆனால் ஏதோ ஒரு சின்ன தயக்கத்தில் டெலிட் பண்ணி விட்டுருவேன். இப்போ தான் ஏதோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது சண்டே ஆஃப்டர்நூன் எடுத்த vlog தான். 10 நாளாக விடாமல் மழை பெஞ்சிட்டு இருக்கு. வெளியே கூட போக முடியல. ஸ்கூல் எல்லாமே லீவ் விட்டுட்டாங்க. மழை பெஞ்சிட்டே இருக்கனால இந்த டயட்டு வெயிட் லாஸு எல்லாத்தையும் விட்டாச்சு. டெய்லியும் ஈவினிங் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டே இருக்கோம். குளிருக்கு ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்லான்னு தோணுது. ஆனால் இந்த பச்சை பயிரை மட்டும் முளைக்கட்டி வச்சு ஒன்றா மார்னிங் இல்லை ஈவினிங் 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். இது பச்சையாகவே சாப்பிட்லாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் பழகிருச்சுன்னா நல்லா தான் இருக்கும். இப்படி பச்சையாகவும் சாப்பிட்லாம், இல்லை சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். கஷ்டமாக இருந்துச்சுன்னா சுண்டல் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சண்டே ஆச்சுனாலே அந்த வாரத்துக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் செய்கிறது தான் எல்லா மாமோட வேலையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மெயினாக இந்த இஞ்சி பூண்டு அரைக்கிறது ஒரு வாரத்துக்கு தேவையானது அன்னைக்கு அரைச்சி வச்சிட்டோம்னா அன்னைக்கு ஏதாவது நான்வெஜ் செய்கிறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வாரத்துக்கு தேவையானதும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நானும் இந்த சண்டே மார்னிங் தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே அரைக்குவேன். அன்றைக்கி ஏதாவது கண்டிப்பாக நான்வெஜ் செய்வோம், அதுக்கும் போட்டுட்டு அந்த வாரத்துக்கு தேவையானது அரைக்குவேன். இடையில தீந்துருச்சுன்னா நம்ம சண்டே வரைக்கும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் அரைச்சிக்குவேன். பூண்டில் ஃபுல்லாக தோலெல்லாம் உரிக்க மாட்டேன். ரஃப்பாக இருக்கிற மேல் தோல் மட்டும் உரிச்சிட்டு மற்றபடி அப்படியே தான் போடுவேன். இஞ்சி மட்டும் நல்லா கழுவிட்டு தோல் சீவி போட்டு அரைச்சிக்குவேன். எண்ணெய் மஞ்சத்தூள் எதுவுமே சேர்த்த மாட்டேன். வெறும் இஞ்சி பூண்டு மட்டும்தான் போட்டு அரைக்குவேன். நம்ம ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் வச்சிட்டோம்னா கலர் மாறாமல் ஒரு வாரம் வரைக்கும் தாங்கும். எனக்கு இது வாரம் முழுவதும் வருமானு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். எப்படியும் ஒரு புதன் வியாழன் அப்படிங்கும்போது திருப்பி அரைக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டேன். தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஹைதராபாத்தி ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி. அதே ஃப்ளேவரில் இல்லாமல் என்னோடய ஃப்ளேவரும் கொஞ்சம் கலந்து ஜூஸியாக இருக்கிற மாதிரி தான் நான் செய்வேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடயே இந்த பிரியாணிக்கு தேவையான கொஞ்சம் சின்ன வெங்காயம், சோம்பு, புதினா இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அப்படி எடுத்து வச்சிட்டோம்னா மிக்சியோட வேலை முடிஞ்சிடும். திருப்பியும் நம்ம மிக்சி எடுத்து போடணுன்னு அவசியம் இருக்காது. மிக்சி வேலை முடிஞ்சிச்சுனாலே கிச்சன் டேபிள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். இல்லைனா இன்னொன்று அரைக்கிறதுக்கு இருக்கேன்னு மிக்சி அங்கேயே வச்சு அந்த வேலையும் ஓடாது. இந்த மிக்சி இருக்கிற இடமும் க்ளீனான மாதிரி இருக்காது. வழக்கமாக சிக்கன் கட் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது எல்லாமே வெளியே தான் செய்வேன். மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால வெளியே போகவும் முடியாது. அதனால கிச்சன்லேயே உட்காந்து கட் பண்ணேன். எனக்கு இப்படி உட்காந்து அருவாமனையில் அதுக்கேற்ற மாதிரி பீஸா வெட்டினா தான் ஒரு திருப்தியாக இருக்கும். வேணாம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தான் பண்ண ஃப்ரை பண்ணாம பிரியாணி போடுமா? லாஸ்ட் டைம் ஃப்ரை போட்டீங்க. அது கொஞ்சம் பெருசா அப்பனா மொத்தவங்க சொல்லவே நான் அப்படி சொல்லல. வெங்காயத்தை தான் பண்றேன். ஸ்லைசிங் இது என்ன பண்றேன்? சோப்பு மாதிரி ஆச்சா
கத்தரியில் வெட்டினா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. மீனுன்னா கத்திரிக்கோலில் வெட்டிக்குவேன். மற்றபடி சிக்கன் மட்டன் எல்லாமே இந்த மாதிரி அருவாமனையில் தான் வெட்டுவேன். சிக்கனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நல்லா கழுவுறமோ அவ்வளோ கவிச்சி வராமல் இருக்கும். நான்லாம் அந்த தண்ணி ஃபுல்லாக க்ளீனாக வர வரைக்கும் திருப்ப கழுவிட்டே தான் இருப்பேன். நான் க்ளீன் பண்ணுறதை பார்த்தா அதில் சத்தே இருக்காது, வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கும். எல்லாமே தண்ணியில் போகும்னு எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுவேன். எனக்கு இங்கே சீரக சம்பா அரிசி கிடைக்காது. கிடைச்சாலும் பச்சை அரிசியாக தான் கிடைக்குது. அதனால் நான் பாசுமதி அரிசியில் தான் எப்போவுமே பிரியாணி செய்வேன். நம்ம ஊருக்கு வந்துட்டால் என்னோடய ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே சீரக சம்பா அரிசி தான் இருக்கும். அதில் பிரியாணி செஞ்சால் அவ்வளோ ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். பாசுமதி ரைஸில் செஞ்சால் ஒரு மாதிரி வரன்னு இருக்கிற மாதிரியே இருக்கும் பிரியாணி. பாசுமதி ரைஸை எடுத்து 2 டைம் நல்லா கழுவிட்டு அதையும் ஊற வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சாப்பாடு வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஊற வைக்க உங்களுக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது ஊற போடுங்க. அப்போ தான் உதிரியாக கிடைக்கும். இல்லைன்னா சாப்பாடு எல்லாமே உடஞ்ச மாதிரி ஆகிப்போடும், இல்லைன்னா குழஞ்சிடும். ஹைதராபாத்தி சிக்கன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பாடு தனியாக வைக்கணும், சிக்கனை தனியாக வேக போடணும், அதுக்கப்புறம் தம் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம பிரியாணி இலை, பட்டை, கொஞ்சமாக சோம்பு, உப்பு இதெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுடுங்க. நான் அது கொதிக்கிற கேப்பில் இங்கே முட்டை வேக வச்சுருந்தேன், அதை உரித்து எடுத்துகிட்டு இருக்கேன். 2 அடுப்பு தான் இருக்குன்றனால நம்ம அடுப்பில் ஏதாவது கொதிக்க வச்சுருந்தோம்னா அந்த இடையில இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டா ரொம்பவே ஈஸி தான், சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இல்லைனா அந்தந்த டைமுக்கு நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் பிரியாணி செய்கிறது ஈஸியாக, குழம்பு வறுவல் செய்கிறது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியை பிரியாணிக்கு தான் கொடுப்பேன். அவ்வளோ சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா இந்த வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். இங்கே கழுவி வச்ச சிக்கனுக்கு மேரினேட் பண்ணலான்னு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டுன்னு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது மஞ்சூரியனுக்காக போன்லெஸ் சிக்கனாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் பொடி, அரிசி மாவு, லெமன் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சேன். வழக்கமாக முட்டை சேர்த்துக்குவேன். அன்றைக்கி என்கிட்ட முட்டை இருக்கலை, அதனால் முட்டை சேர்த்துல. முட்டை சேர்த்துனா இன்னும் சாஃப்டாக வரும், இந்த கோட்டிங் பிரியாமலும் இருக்கும். முட்டை சேர்த்துலன்னா இந்த கோட்டிங் கொஞ்சம் பிரிஞ்சு வரும், அவ்வளோதான். மற்றபடி டேஸ்டெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இருக்கும் பாரு. இப்போது பிரியாணிக்கு எடுத்து வச்ச சிக்கனையும் மேரினேட் பண்ணிடலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது இதை ஊற வச்சிங்கன்னா தான் சிக்கனில் இந்த ஃப்ளேவரெல்லாம் இறங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம ஆரம்பத்தில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இஞ்சி, பூண்டு, புதினா, சின்ன வெங்காயம், சோம்பு, இந்த கலவையை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தயிர், மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இப்படியே ஊற விட்டுருங்க. நீங்கள் ஹோம்மேட் பிரியாணி மசாலா செஞ்சு வச்சுருந்தீங்கனாலும் இந்த டைமில் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் அடுத்த நாளைக்கு பிரியாணி செய்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் கூட செய்யலாம். இன்னும் நல்லா இந்த ஃப்ளேவரெல்லாம் உள்ளே இறங்கியிருக்கும். அது மேரினேட் பண்ணுற கேப்பில் இங்கே தண்ணி கொதிக்க வச்சுருந்த இடத்துல அரிசியை போட்டு வேக போட்டுட்டேன். இடையில சின்னதாக ஒரு காஃபி பிரேக்கு. நான் காஃபி பைத்தியம். எனக்கு காஃபி இல்லாமல் இருக்கவே முடியாது. அடிக்கடி காஃபி குடிச்சிட்டே இருப்பேன். அதுவும் ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாருன்னா கேட்கவே வேணாம். அவரும் அதிகமாக காஃபி கேட்பார். அப்போ 2 பேரும் சேர்ந்தே குடிச்சிட்ருப்போம். அந்த வெயிட் லாஸ் பண்ண டைமில் காஃபி இல்லாமல் என்னால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியல. காஃபிக்காகவே அந்த டயட்டெல்லாம் விட வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் வெள்ளை சர்க்கரையெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன். ஒரு வருஷமாகவே நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துட்டு இருக்கோம். நம்ம புசி கூட மலைக்கு ரொம்ப சோர்ந்து போய் படுத்துகிட்டே இருக்கா. பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாமா? என்கிட்ட பிரியாணி பாத்திரமே கிடையாது. நான் யார் வந்தாலும் இந்த பாத்திரத்தில் தான் பிரியாணி செஞ்சிட்ருக்கேன். ஹஸ்பண்ட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் ஒரு பிரியாணி பாத்திரம் வாங்கணுன்னு. அவரும் சொல்லிகிட்டே இருப்பார். போய் பார்ப்போம். கடையில் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு பாத்திரமும் இருக்காது. திருப்பி வந்துடுவோம். இப்படியே தான் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. ஆனால் கூடிய சீக்கிரமே பிரியாணி பாத்திரம் வாங்கணுன்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன். ஆனால் எந்த மாதிரி பிரியாணி பாத்திரம் வாங்குறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. நானும் தேடி தேடி பார்த்துட்டே தான் இருக்கேன். அடிக்கடி பிரியாணி செய்கிறதெல்லாம் இந்த பாத்திரத்தை தான் செய்கிறேன். ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. ஸோ பிரியாணி பாத்திரத்துக்கான அவசியம் இன்னும் வரலைன்னு தான் சொல்லணும். இந்த பாத்திரத்தில் செஞ்சால் தாராளமாக 7 பேர்த்துக்கு செய்யலாம். நான் அந்த இடையிலேயே சாப்பாடை வடித்து விட்டுட்டேன். அது ஆறணும். ரொம்ப அப்படியே சூடாக இருந்துச்சுன்னா நம்ம பிரியாணி போடும்போது இன்னும் வெந்துடும். ஒரு 80% வெந்தவுடனே நம்ம வடித்து ஆற வச்சிடலாம். இங்கே பிரியாணிக்காக எண்ணெய், கொஞ்சம் நெய், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌனிஸ் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அதுலேயே இந்த பட்டை கிராம் ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, சோம்பு, கிராம்பு, அன்னாசி பூ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது நம்ம வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே போட்டோம்னா பிரியாணி ஃபுல்லாக இந்த பட்டை கிராம்பு வாசம் தான் அடிக்கும். அந்த டேஸ்ட்டே எனக்கு பிடிக்கல. அது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் போட்டால் அந்த டேஸ்ட் அவ்வளோ டிஃபராக தெரியறதில்ல. நல்லா தான் இருக்குது. அப்புறம் இதை அளவாக போடணும். இதுதான் பிரியாணிக்கு ரொம்ப காரத்தை கொடுத்துரும். நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் இது அதிகமாக போட்டுட்டா டேஸ்ட்டே மாறி போயிடும். நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே இதுதான்னு. அதுவுமே அளவாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் பட்டை கிராம் போட்டுட்டு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சிக்கன்னு, அதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா அதுவே தண்ணி பிரிஞ்சு வந்துடும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பத்தலைன்னா சேர்த்துட்டா போதும். இடையில இந்த க்ளீனிங் வேலை தான். இடையில பாத்திரம் விளக்கிட்டோம்னா பாத்திரம் சேராதுன்னு எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதிகமாக அது நான் செய்யறதில்ல. ஏதோ ஒரு நாளைக்கு இப்படி அர்ஜெண்ட்டாக இருக்கும்போது செஞ்சு எடுத்து வச்சுருவேன். இல்லைன்னா சிங்கை ஃபுல்லாக பாத்திரத்தை நிறைச்சிட்டு சாயங்காலம் தான் க்ளீன் பண்ணுவேன். ஏதோ ஒவ்வொரு நாளைக்கு மட்டும் இந்த ஞானோதயம் வந்துடும். எங்கள் அம்மா என்ன அதிகமாக திட்டுற விஷயம்னா இதுதான். சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரத்தை வச்சு க்ளீன் பண்ணாத, உனக்கு தான் கஷ்டம்னு. ஆனால் அந்த அர்ஜென்ட்டில் இது நம்ம கண்ணுக்கு தெரியவும் தெரியாது. சிக்கன் வெந்துட்டுருக்க கேப்லேயே இந்த மஞ்சூரியனுக்கு தேவையான சிக்கனையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துடலான்னு இந்த சைடு எண்ணெய் வச்சுட்டேன். இதுவும் கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். மீடியம்லேயே வச்சு எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கணும். அதனால் அது ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இதை செஞ்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இதில் பெரிய டாஸ்கே இந்த வெங்காயம் உரிக்கிறது தான். நான் இந்த வெஜிடபிள் சாப்பரில் தான் வெங்காயத்தை முழுசாக சாப் பண்ணி எடுத்துக்குவேன். பசங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இது இருக்கிறனால எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்குவேன். மழை பாருங்கள் காலையிலேருந்து விடாமல் கொட்டிகிட்டே இருக்குது. வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது.
சிக்கனில் நம்ம எந்த தண்ணியும் சேர்த்தாமையே இவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு. சிக்கன் வெந்தவும் போச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். உப்பு ஒரு பிஞ்ச் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம சாப்பாடு போட்டு கிண்டி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறனால அடுப்பில் இருக்கும்போதே மேலே நான் சாப்பாடு போட்டுட்டேன். தம் போடுறதுக்கு தேவையானதெல்லாம் இப்போவே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம தம் போட்டோம்னா கரெக்டாக ஃப்ளேவரெல்லாம் இறங்கியிருக்கும். தண்ணியும் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நீர்த்த மாதிரி ஆகி போயிடும். எனக்கு இந்த சிக்கன் பிரியாணின்றது வந்து நல்ல கலர்ஃபுல்லாக லேயராக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் கேரட்டு எப்போவுமே நான் சிக்கன் பிரியாணிக்கு தூவிக்குவேன். அதுக்கு மேலே முட்டை, கொத்தமல்லி, புதினா 2யும் கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா, அந்த சிக்கனும் நான் மேலே வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துனோம்னா இறக்கும்போது கமகமன்னு வாசனை அடிக்கும். இப்போது சிக்கன் தம் போடுறதுக்காக ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சுட்டேன். நான் வந்துட்டு சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும்போதே அதுலேருந்து தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த தண்ணியை இந்த மேலே சிக்கன் பிரியாணிக்கு மேலே சேர்த்துனோம்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கிட்டேன். இப்போது ஒரு 15 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுட்டு தம் போட்டோம்னா சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். இதுக்கு இடையில நம்ம சிக்கனையும் பொரித்து எடுத்தாச்சு. அடுத்ததாக மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் சிக்கன் பொரிச்ச எண்ணெயே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன். இங்கே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். நீங்கள் இஞ்சியை பூண்டையும் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருந்து அதை சேர்த்தா இன்னும் நல்லா தான் இருக்கும். ஒரு குடமிளகாயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். கலராக இருக்கிற குடமிளகாயை கிடச்சா அதுவும் சேர்த்துக்கலாம். இன்னுமே கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல இந்த வெங்காயம் கேப்சிகம்க்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் இந்த இடத்துல சேர்த்துறேன். நம்மளுக்கு ட்ரையாக வேணும்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்தணுன்ட்டு இல்லை. கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும்னா கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா செமி கிரேவியாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். அப்புறம் நான் சாஸஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸு, அதுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப்பு. இந்த சாஸஸ்லேயும் உப்பு இருக்கும். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு உப்பு கம்மியாக சேர்த்துக்கிறது தான் நல்லது. எல்லா சாஸுமே ஒரு ஸ்பூன் இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சாஸஸ் குவான்டிட்டியும் அதிகப்படுத்திக்கோங்க. நான் அது 1/4 kg அளவுக்கு தான் இருக்குது. அதனால நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா நம்மளோட சிக்கன் மஞ்சூரியன் ரெடி. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிரியாணி சிக்கன் மஞ்சூரியன் ரெசிபி எல்லாம் நம்ம சேனலில் தனியாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் போடணும். நான் ஸ்ப்ரிங் ஆனியன் அன்றைக்கி வாங்கிட்டு வரல. அதனால் கொத்தமல்லி தலையவே போட்டு இறக்கிட்டேன். அடுத்தது பிரியாணிக்கு மெயினாக தேவையான ஒரு விஷயம் தயிர் பச்சடி. அதுதான் செய்ய போகிறேன். வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா தயிர் பச்சடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு சீவுவோம் பார்த்தீங்களா, அந்த சிப்ஸ் கட்டர் இருந்துச்சுன்னா அதில் சீவி எடுத்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் கொஞ்சமாக கேப்சிகமும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் துருவி வச்ச கேரட்டும் சேர்த்துக்கிறேன். கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரைத்தா. பிரியாணி கூட வச்சு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக கிடைக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்த்தாம வெறும் தயிரையே சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் போட்டிருக்கிறனால நம்மளுக்கு இதுவே கொஞ்சம் தண்ணி விடும். அதுவே கரெக்டாக இருக்கும். எப்போவுமே பிரியாணிக்கு ரைத்தா கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது.
அடுத்ததாக நம்ம ஃப்ரைட் ரைஸு டிக்கா பிரியாணி எல்லாம் வாங்கினா வெஜிடபிள் சேலட்னு ஒன்று கூட கொடுப்பாங்க இல்லையா, அதை செய்யலாம். இது வந்து இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கடையில் செய்கிறத விட அவ்வளோ டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லா சாப்பாட்டுக்கும் ட்ரை பண்ணுவீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம திருவி வச்சுருக்க வெங்காயம், திருவி வச்சுருக்க கேரட்டு, கொஞ்சமாக கேப்சிகம் இதெல்லாம் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் மெயினாக கேபேஜ் போடணும், அதுவும் ஒரே சைஸில் அப்படியே திருவி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். நம்ம கட் பண்ணுறதை விட அந்த சிப்ஸ் கட்டரில் திருவிட்டால் அதுக்கேற்ற மாதிரி ஒரே சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துறேன். நம்ம நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துனா ரொம்ப காரமாக இருக்கும், இது சேர்த்துனா கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், காரம் கம்மியாகவும் இருக்கும். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க, வெங்காயம்லாம் காரமாக இருக்கும். அதில் ஒரு அரை லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையில் பிணைஞ்சு விட்டாலும் ஓகே, நல்லா தான் இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி நல்லா குலுக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கையில் பிணையும் போது அதோட ஜூஸினஸ் எல்லாம் உள்ளே இறங்கி அந்த வெஜிடபிள் சேலடே சூப்பராக இருக்கும். தண்ணியெல்லாம் கீழே போயிடும். நம்ம சாப்பிடும்போது வெறும் வெஜிடபிள் மட்டும் க்ரன்ச்சியாக கிடைக்கும். அவ்வளோதாங்க சண்டே சமையல் சிம்பிளாக ரிச்சாக முடிஞ்சிருச்சு. சிக்கன் பிரியாணி எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் அந்த கலர் நல்லா தெரியணுன்றக்காக காஷ்மீரி மிளகாத்தூளை தண்ணியில் கரைச்சிட்டு மேலே கொஞ்சம் ஊற்றிருந்தேன். நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல ஃபுட் கலரும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் ஃபுட் கலர் எதுவுமே என்கிட்ட இல்லை, அது சேர்த்துறது நல்லதுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் இப்படி தான் ஏதாவது மூலயமா கலரை கொண்டு வருவேன். மஞ்சள் கலர் வேணும்னா மஞ்சள் தூளை கரைச்சி ஊற்றிடுவேன், மேலே மட்டும் ஊற்றுறதுனால அந்த ஃப்ளேவர் அதிகமாக இறங்காது. சூட்டோடையே ஊற்றிட்டிங்கன்னா அந்த பச்சை வாசனமும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், சண்டே சமையல் ரெடி. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்துடலாமா? சிம்பிளாக தான் செஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இந்த பிரியாணி, இந்த மஞ்சூரியன், அந்த வெஜிடபிள் சேலட், ரைத்தாலாம் வச்சு சாப்பிடும்போது அப்படியே ஒரு கிராண்ட் லஞ்ச் மாதிரி இருக்கும். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மிக்க நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த vlog பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடலாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிக்கலனாலும் என்ன குறைன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் அஞ்சுமா சண்முகாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.